உங்கள்கிட்ட காசு இருந்தால் வாங்கி போடுவீங்க, இல்லை அப்படின்னா காதில் கட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க. எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பொருளாதார இறக்கம் வருதோ கவர்மெண்ட் இந்த 2 விஷயத்த பண்ணுவாங்க. லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறவங்க, ஒரு மெச்சூரிட்டி வேல்யூ நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒரு கிராஷ் வர வரைக்கும் லம்சமில் பண்ணுறதை தடுத்துக்கணும். இந்தியன் மார்க்கெட்டுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் என்ன கோரிலேஷன் அப்படின்னா, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ட்ரேடராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பொருளாதார இறக்கம் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட கான்வர்சேஷனில் ஃபவுண்டர் ஆஃப் பங்குச்சந்தை.com, அது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டி இன்வெஸ்டர் ட்ரேடரான மிஸ்டர் முத்துராமலிங்கம் தான் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக் தான் பயங்கர வைரல் ஆச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் 2020 அப்பயே இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண தான் சொல்ல முடியும். பிகாஸ் கோல்டோட ரேட் ஆகட்டும், இல்லை சில்வரோட ரேட் ஆகட்டும், அதெல்லாமே வந்து ஏறும்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அதே மாதிரி தேர்டாக ஒரு ப்ரிடிக்ஷன், அது என்னன்னா 2020 கொரோனா கிராஷ் வந்து ஜஸ்ட் ரிசெஷன், இதை விட பயங்கரமாக ஒன்று காத்துட்ருக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுத்தி வச்சுட்டீங்க. ஸோ எதனால் அது வந்து சொன்னீங்க? அந்த ப்ரிடிக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற விளக்கத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு கடன் இருக்கா? இருக்குது. எவ்வளோ சும்மா சொல்? 4 to 5 lakhs. ஓகே. ஸோ அந்த கடனை அடைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கடன் இருக்கா? எனக்கு தெரியாது. மேபி வாங்க கடன் அடைச்சிட்டிங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கடன் அடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கடன் இருக்கா? இல்லை, இருக்காது. ஆனால் உங்கள் பேரில் கடன் இருக்கு. ஓகே. ஸோ எப்படின்னா, நம்மளுடைய கண்ட்ரி நம்ம பேரில் மித்த கண்ட்ரி கிட்ட கடன் வாங்கியிருக்கு. அது நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரியுமே அவங்களுடைய வருமானத்துக்காக அதர் கண்ட்ரிஸ் கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. இது வாலண்டியராகவும் வாங்குவாங்க, இல்லைன்னா சில விஷயங்கள் வந்து சர்வீஸ் எடுத்திருப்பாங்க, இல்லை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு கிரெடிட் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி வந்து கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய டோட்டல் வருமானம் தான் ஜிடிபின்னு சொல்லுவோம், ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி. அந்த மாதிரி கண்ட்ரி வாங்கின கடனுக்கு நம்ம இண்டிவிஜுவல் பெர் கேபிட்டா இன்கம்ல கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கடன் இருக்கும். ஓகே, ஓகேங்களா? ஸோ இது வந்து கூட ஒரு தமிழ் படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, விஜய் படத்தில் வந்திருக்கும். அது உண்மைதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் டெவலப்பிங் கண்ட்ரி எடுத்துட்டாலும் சரி, டெவலப்டு கண்ட்ரி எடுத்துட்டாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கடன் சுமைன்னு இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடன் சுமைங்கிற போது ஒரு கண்ட்ரியோடைய ஜிடிபியில் 70% வரைக்கும் ஒரு டெவலப்பிங் எக்கானமிக்கு இருக்கலாம். ஓகே. ஸோ டெவலப்பிங் எக்கானமிங்கிறது இந்தியா இஸ் அ டெவலப்பிங் எக்கானமி. எக்ஸாக்ட்லி. ஸோ யூகே, யூஎஸ் மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஜிடிபியை வந்து ஜிடிபிக்குள்ளே அவங்க கடன் சுமை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஜிடிபியை தாண்டி விச் மீன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கு மேலே கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது, 200 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கடன் வாங்குறீங்க, அப்போ என்ன நடக்கும்? நம்மளால எது ஈக்குவல் பண்ணவே முடியாது. ஜாலியாக தான் இருக்கும். மறுபடியும் மேலும் கடன் வாங்குவோம், கடன் வாங்கி அடிக்கிற மாதிரி. கடன் கொடுக்க ஆள் இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ கடன்காரங்க வந்து உங்களை கேட்குறாங்க, 200 கோடி ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது, கையை வச்சுருவோம். ஆமாம், எல்லோ பேப்பர் கொடுத்துருவோம், நம்மளால பண்ண முடியாதுன்னு. கரெக்ட். அப்போது அந்த கம்பெனி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அவங்களே கையை தூக்கும் போது அப்போ என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அது டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. அப்படின்னா என்ன அப்படின்னா, டெப்ட் சைக்கிள். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின அவேர்னஸ் கொடுத்துருக்க மாட்டோம். அது வந்து நம்ம மேபி அக்கௌண்ட் சைடில் படிச்சிருக்கவங்க, காமர்ஸ் சைடில் படிச்சிருக்கவங்களுக்கு இந்த டேர்ம்ஸை வந்து படிச்சிருப்பாங்களே தவிர ரியல் டைமாக யாரும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. டெப்ட் சைக்கிள் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கண்ட்ரியோடைய ஜிடிபிக்கு நம்ம கண்ட்ரி எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு 7லேருந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பபிள் பர்ஸ்ட் ஆகும். அது அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, யாராவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஆர் ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி கம்பெனி ஆர் ஒரு ஆர்கனைசேஷன், ஈவன் எ கண்ட்ரி, ஈவன் எ செக்டார், அங்கே அந்த பபிளில் பர்ஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதோடைய விளைவு தான் ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2020 நடந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரெசெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2008 இருக்கட்டும், லீமேன் கொலாப்ஸ், 2001 .com பபுளாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 1992 நடந்த ஹர்ஷத் மெஹ்தா ஸ்கேமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 1985 நடந்ததாக இருக்கட்டும், இது மாதிரி 7லேருந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு
காரணத்தினால மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஓகே. ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 நடந்த கரெக்ஷன் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. March 6, 2020க்கு அப்புறம் தான் பெரிய ஃபால் வந்திருக்கு. அப்போ எல்லாரும் என்ன சொன்னோம் அப்படின்னா, கொரோனானால மார்க்கெட் ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு. கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயே வந்துருச்சு மித்த கண்ட்ரிக்கு. நமக்கு வந்து பிப்ரவரியில் வருது. ஓகே, கொரோனானால வந்துச்சு ஒரு ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எஸ் பேங்க் அப்படிங்கிற பேங்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதனால மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணிடுச்சு இருந்தாங்க. இந்த ரெண்டுமே நாங்கள் வந்து எப்படி பார்க்குறோம்னா, இது ஒரு காரணமாக தான் பார்க்குறோம். இதே மாதிரி காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரெக்ஷன் அப்பையும் வந்து அதுக்கு ஒரு காரணம் வரும். ஸோ இதுக்காக நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து 7லேருந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். இது எப்படி நடக்கும்? 7லேருந்து 10 வருஷம் எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன். நான் ஒரு கண்ட்ரி இந்தியா, உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன். நீங்கள் யூஎஸ்ஏ, நீங்கள் எனக்கு கடன் கொடுத்துருக்கீங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கு பணம் தேவை வருது. அப்போ வந்து இந்தியா கிட்ட வந்து கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இல்லை என்கிட்ட இல்லை மேம் அப்படிங்கிறேன். சரி அப்படியா, ஓகே, யூகே கிட்ட வாங்குறேன்னு சொல்லி நீங்கள் யூகே கிட்ட கடன் வாங்குறீங்க. இப்போ யூகே இன்னொருத்தவங்கள்ட்ட கடன் வாங்க, இது மாதிரி கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, கடைசியில் என்ன நடக்கும்னா, நான் யூஎஸ்கிட்ட வாங்கின மாதிரி இந்தியா கிட்ட ஒரு கண்ட்ரி கடன் வாங்கிடுவேன். நான் உடனே என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருப்பேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவுக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இவங்க என்கிட்ட கடன் அடைச்சிடுவாங்க, அதனால வச்சு கொடுத்துருவேன். ஓகே, இப்போது கடைசியாக அங்கே பபுள் பர்ஸ்ட் ஆகக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னா, கடன் அடைக்க முடியாமல் ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு செக்டாரோ ரொம்ப தடுமா. அப்போ என்ன ஆகும்னா அங்கே டிஃபால்ட் ஆகிடும். டிஃபால்ட் ஆனோடனே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்தியா வந்து ஸ்ரீலங்கா கிட்ட பணம் கொடுத்துருக்கு, ஸ்ரீலங்கா டிஃபால்ட் ஆயிடுச்சு. அப்போ ஸ்ரீலங்கா டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா இந்தியா கிட்ட எப்படி பணம் வரும்னு தெரியாது. அதனால போய் யூஎஸ்ஏ வந்து என்கிட்ட ரஷ் பண்ணுறீங்க, உங்கள் பணத்தை கொடுங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நானும் அதுதான் சொல்லுவேன், என்னாலும் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து இந்தியா வந்து என்னால் கொடுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னா 7லேருந்து 10 வருஷத்துக்கு ஒருத்தப்ப இந்த செட்டில்மெண்ட் நடக்கும். ஓகே, இந்த செட்டில்மெண்ட் நடக்கும்போது ஏதாவது ஒரு பபுள் பர்ஸ்ட் ஆகும். பபுள் பர்ஸ்ட் ஆகும்போது யாராவது கையை தூக்கிடுவாங்க, அதனால மார்க்கெட் கிராஷ் நடக்கும். இப்படி தான் வந்து மார்க்கெட் கிராஷ் நடக்குது. இதுக்கு வந்து வெளிப்படையாக வந்து ஏதாவது நம்ம வந்து இதனால தான் நடக்குது அப்படிங்கிறத ஒரு கவர்மெண்ட்னாலேயோ இல்லை வந்து வேறு ஆர்கனைசேஷன்னாலேயோ சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு எல்லாமே கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் எல்லாமே கான்ஃபிடென்ஷியல். மக்கள் வந்து கேட்பாங்கல்ல, நான் உள்ள சிட்டிசனாக இருக்கேன், என் பேரில் எப்படி நீங்கள் கடன் வாங்கலாம்னு போய் கேட்கவும் முடியாது. அதே நேரத்தில் நம்மக்கிட்ட வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஜிடிபியாக அவங்க பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு வின்வில் தான். ஆமாம், ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 10 வருஷத்துக்கு வந்து கிராஷ் வருது. ஓகே, அதுக்கு பேர் தான் ரிசிஷன்னு சொல்கிறாங்க. இந்த ரிசிஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள். இது மாதிரி லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிள்னு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிள் அப்படின்னா என்னென்னா, இப்போ தடவை வரீங்க, கடன் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி கொடுத்துருந்தீங்க. இந்த 7லேருந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து என்கிட்ட 100 கோடி வாங்காட்டியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கோடி ரூபாய் வாங்கிட்டு போகிறீங்க. 80 கோடி ரூபாய் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறீங்க. ஒரு சின்ன செட்டில்மெண்ட் நடக்குது, அதுதான் ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிள். 100 கோடியும் திருப்பி கேட்டு வாங்குறீங்களே, அதுதான் லாங் டேர்ம் டெப்ட் சைக்கிள். ஓகே, அது வந்து 75லேருந்து 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அப்படிங்கிறத ப்ரூவனாக வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி முத்து இது வந்து 8 to 10 இயர்ஸ் நடக்குதுங்கிறத கண் கூட பார்த்துருப்போம். 75 to 100 இயர்ஸுங்கிறத எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஷார்ட் டேர்ம் டெப்ட் சைக்கிளுக்கானது அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 100 கோடியில் 20 கோடியை வந்து வசூல் பண்ணிட்டாங்க, பாக்கி 80 கோடி வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னா, அதுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதோட ஹையர் டைம் ஃப்ரேமில் 75 to 100 இயர்ஸில் நடக்குதுங்கிறத ப்ரூவனாக பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்படி அது ப்ரூவனாக பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 1929 யூஎஸில் நடந்திருக்கு. 1929ங்கிற போது கண்டிப்பாக நீங்களோ நானோ இல்லை வியூவர்ஸோ யாருமே பிறந்திருக்க மாட்டாங்க. ஸோ 1929 இந்தியாவில் நடக்கும்போது இந்தியாவுக்கு அது பெரிய இம்பேக்ட் நடக்கலை, ஏன்னா அப்போ நம்ம பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தோம். ஓகே, அப்போ 1929 யூஎஸில் நடந்துச்சு. யூஎஸில் நடக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருக்கோம் கிரேட் டிப்ரெஷன் 1929. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த கரெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த 1923லேருந்து 26 வரைக்கும் என்ன நடந்திருக்கு, 1923லேருந்து 1926 வரைக்கும் என்ன நடந்திருக்கு யூஎஸ் மார்க்கெட்லன்னா, இப்போ எப்படி இந்தியாவில் வந்து புது இன்வெஸ்டர்ஸ் புது ட்ரேடர்ஸ்லாம் அக்ரெசிவாக உள்ள வந்து மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டு போகிறோம், ஆல் டைம் ஹை கொண்டு போகிறோம், அந்த மாதிரி யூஎஸ் அந்த டைமில் டெவலப் ஆகிருந்திருக்கு. அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வேல்யூவேஷன் ஏற்றி அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி இங்கே வந்து பபுள் பர்ஸ்ட் ஆகிறதே கடன் சுமையினால தான். திருப்பியும் கடன் வாங்கி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பபுள் பர்ஸ்ட் ஆனோடனே அப்போ தான் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிளாக் ஃப்ரைடே பிளாக் மண்டே
ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பிளாக் ஃப்ரைடே பிளாக் மண்டேனா என்னன்னு தெரியும்? இல்லை. எதுவுமே தெரியாது. ஸோ ஆனால் சேல் சேல் நடக்கும் மட்டும் நம்மளுக்கு. அந்த சேலில் என்ன நடக்கும்? சேலில் லைக் பாதியோ இல்லை டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்மளுக்கு மார்க் ஸோ அனுப்பும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த பிளாக் ஃப்ரைடே சேல் பிளாக் மண்டே சேல்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இயர்லி ஒன்ஸ் நமக்கு ஒரு 80% டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆனால் அது எதுக்காக அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பிளாக் டேவை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த கருப்பு நாளை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த பிளாக் ஃப்ரைடேவும் பிளாக் மண்டேவும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா தேர்ஸ்டே ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஃப்ரைடேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்ஸ்டேல ஒரு ட்ரேடிங் டேல ஏதாவது ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் 100 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆர் மண்டே அன்னைக்கு 20 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா அந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு, பையர் யாருமே இல்லை. ஓகே. அப்போது இதோடைய நினைவு நாளாக தான் எல்லாம் வந்து பிளாக் ஃப்ரைடே பிளாக் மண்டேன்னு சொல்லி டெவலப்டு கண்ட்ரீஸில் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. சரி, இது 1929 நடந்ததுக்கான ரெக்கார்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டால் 18 சீரீஸில் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 17 சீரீஸில் நெப்போலியன் பீரியடில் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி நடந்திருக்குங்கிற தனி கரெக்டான ப்ரூஃப் இல்லை. பட் ஆனால் 1929 நடந்ததுக்கான ப்ரூஃப் நல்லாவே இருக்குது. நம்ம நெட்டில் நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ என்னென்னா 1929க்கு அப்புறம் ஒன்று 75 இயர்ஸில் வரும், இல்லைனா 100 இயர்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1929ங்கிறத வந்து ஒரு 1913 எடுத்துக்கலாம். 1930லேருந்து 75 இயர்ஸ் அப்படின்னா 2005. அப்போ 2005ங்கிறத கொஞ்சம் தள்ளி வந்து 2007ல் கிராஷ் நடந்துச்சுல, அதை டிப்ரெஷன் ஸ்டேஜ்னு நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகே. ஆனால் அதை ரெசெஷன் அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரியும் ஒத்துக்கிட்டாங்க. சரி. ரெசெஷன் அப்படிங்கிறது 8லேருந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, 75லேருந்து 100 வருஷத்துக்கு வருது டிப்ரெஷன். அப்போது 2008ல் வந்தது ரெசெஷன், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ டிப்ரெஷன் இன்னும் வரல. அப்போது 75லேருந்து 100 இயர்ஸ் ஒன்ஸ் வரணும். அப்போது 75 அப்புறம் 100 இயர்ஸ் வைப்போம். அப்போது 1929லேருந்து 100 இயர்ஸ் கால்குலேட் பண்ணால் என்ன இயரில் இருக்குது? 2029, 2030. கொஞ்சம் தள்ளி போனுச்சுன்னா 2033, 35ன்னு போகும்னு வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரப்போகுது. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு தெரியுற மாதிரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 100 இயர்ஸ் ஒன்ஸ் வரப்போகுதுன்ட்டு. பட் அது மட்டுமா அந்த ஒரு டேட்டா வச்சு மட்டும் சொல்கிறீங்களா, இல்லைனா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இப்போ இருக்குது அது நோக்கி போகுதுன்ட்டு? இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லி பேசிட்டு போகிற மாதிரி விஷயம் இல்லை. நாங்கள் வந்து இதுக்காகவே அந்த பிளாக் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷமாகவே இந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இன்ட்ராடே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுவீங்களா இல்லை செல் பண்ணி பை பண்ணுவீங்களா கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இன்ட்ராடே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் செல் பண்ணி தான் பை பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு அங்கே தான் லாபம் அதிகமாக கிடைக்கும், பை பண்ணி செல் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதோடைய ரிஃப்ளெக்ஷன். விச் மீன்ஸ் என்னென்னா மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு கம்பெனி ஷேர் சொல்கிறேன், இந்த கம்பெனி ஷேரை பற்றி சூப்பருங்க, லாங் டேர்ம் வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட காசு இருந்தால் வாங்கி போடுவீங்க, இல்லை அப்படின்னா காதில் கெட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க. நீங்கள் யாருமே சொல்லக்கூட மாட்டீங்க, ஏன்னா பாசிட்டிவ் நியூஸ் ப்ரொமோட் ஆகாது. ஆனால் இந்த ஸ்டாக் இறங்க போகுது அப்படின்னு ஒரு நான் நெகட்டிவ் நியூஸை சொல்லிட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட ஷேர் இல்லாட்டியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காமோ இந்த ஸ்டாக் இறங்க போகுதாமே டிவிலெலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் பயத்தில் விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பாசிட்டிவ்க்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நெகட்டிவ்க்கு ரியாக்ட் பண்ணி ஆக்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செல்லிங் சைடில் எப்பயுமே நடக்கும். இந்த மாதிரி நாங்களும் இன்ட்ராடே ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது செல் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எதனால செல் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது தான் தெரிய வந்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்குது, ஒரு லூப் கோல் சைக்கிள் இருக்குது. எவ்ரி 8 to 10 இயர்ஸ் ஒரு கரெக்ஷன் நடக்குது. அது எதுக்கு 8 to 10 இயர்ஸ் நடக்குதுன்னு ஒவ்வொன்றா செக் பண்ணும்போது தான், ஃபண்டமெண்டல் செக் பண்ணும்போது தான் இந்த நமக்கு லாங் டேர்ம் டெப் சைக்கிளை பற்றி தெரிய வருது. ஸோ இந்த லாங் டேர்ம் டெப் சைக்கிள் உண்மைதானா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை பார்க்கும். 1929ல் அப்போது வந்து ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் இருந்து அவர் தான் வந்து யூஎஸை வந்து நிலைநாட்டினார். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹுக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் இருந்திருக்கார். யூஎஸில் வந்து ஒரு டேர்ம் இருக்குது, என்ன அப்படின்னா யாராவது திட்டணும்னா கூட அவர் பேரை சொல்லி திட்டுவாங்க, ஹுக்கர் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து யூஎஸோட எக்கானமியை கொலாப்ஸ் பண்ணவர் ஹுக்கர்.
ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குக்கரு தான் குக்கருடைய அந்த ஒரு பேஸ் அவர் எடுத்து ஒழுங்காக பண்ணாதனால தான் டிப்ரெஷன் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது நம்மளோட டாபிக் இல்லை. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் இந்த மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறமும் உலக பொருளாதாரம் கீழே இறங்கினோன்னே திருப்பி யூஎஸ்ஐ ஸ்ட்ராங்காக கொண்டு வரதுக்காக ஒரு ரெமெடி மெஷர்ஸை கொண்டு வரார். என்ன அப்படின்னா, இது எதனால நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீப்பாக பார்க்கும்போது கவர்மெண்ட் ப்ரைவேட் 2 பேர் இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை விட ப்ரைவேட்டுக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது. இதுதான் காரணம். டிமாண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிமாண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனோடனே இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு. இன்ஃப்ளேஷன் ஆனோம் பபுள் கிரியேட் ஆகிருக்கு. அப்போது இந்த ப்ரைவேட்டுக்கிட்ட அதிகமாக பணம் இருக்கிறனால தான், ப்ரைவேட்னா நம்மளாம் ப்ரைவேட், ஸோ இவங்ககிட்ட பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்கிறனால, இன்ஃப்ளேஷன் ஆனதுனால தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து பபுள் பர்ஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே அவங்க இந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்னா ரெப்போ ரேட். இப்போ நம்ம பார்க்குறோம்ல ரெப்போ ரேட்டு, அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் ரேட். இது ரெண்டுத்துக்கும் ஒரு கோர் ரிலேஷன் இருக்கு. எப்போ நீங்கள் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? ஜென்ரலாக ஒரு ஷாப்பிங் போறீங்கன்னா எப்போ பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? மேபி சேலரி கிரெடிட் ஆனதுக்கப்புறம், இல்லைன்னா சில பண்ண போகிறீங்க பேலன்ஸு, அதே மாதிரி தான். அப்போது பர்ச்சேசிங் போகிறங்கிற போது யார்கிட்ட வந்து காசு எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ தான் வந்து பண்ணுறாங்க. ஓகே, 2 வகையான மக்கள்கிட்ட பணம் வரும். ஒன்று வந்து ஒர்க் பண்ணி அவங்களோட சேலரி இது வரும். இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்கள கடன் வாங்கி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கடன் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற விஷயம் கம்மியாக இருந்தால் தான் கடன் வாங்குவாங்க. அப்போ தான் செலவு பண்ணுவாங்க. இப்போ நமக்கே வந்து இப்போ நிறையா ஃபோன் கால்லாம் வந்துடும். சார் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் ஆஃபர் ஆகுது, வாங்கிக்கிறீங்களா அப்படின்பாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அது அதிகமாக இருக்கும்போது யாருமே கால் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போ அந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். என்னென்னா, இந்த இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். இவங்ககிட்ட காசு சும்மா இருக்கிறதுனால தானே போய் இன்ஃப்ளேட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவோம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வைப்போம், கவர்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண வைப்போம்னு சொல்லி எஃப்டிலையும் இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாரு. ஏற்றினோன்னா எல்லாரும் இங்கே சர்க்குலேட் ஆகி பணம் வந்து சரி சும்மா இருக்கிறது பதிலாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமேன்னு சொல்லி எல்லோரும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆகுது. அப்போ அவர் கண்டுபிடிச்சிடறாரு, ஓகே அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினோன்னா சம்திங் நமக்கு இங்கே வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, அப்படியும் பணம் வெளியில் அதிகமாக இருக்குது ப்ரைவேட்டுக்கிட்ட. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் சில லைபிலிட்டிஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லைபிலிட்டிஸ்னால் என்னென்னா, நம்ம என்ன தான் அதுக்கு செலவு பண்ணாலும் அதுலேருந்து ரிட்டர்ன் வராது, பட் அவங்க கடமையாக செலவு பண்ணணும். அந்த கடமையை ஃபுல்லாக ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ கவர்மெண்ட் இவ்வளோ நாள் ஹேண்டில் பண்ண திங்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டுக்கு மாறுது. அப்போது என்னென்னா, எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பொருளாதார இறக்கம் வருதோ கவர்மெண்ட் இந்த 2 விஷயத்த பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டில் ஃபண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி வெளியில் இருக்கக்கூடிய ஃபண்டை உள்ளே வாங்குவாங்க. ஆர்எஸ் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லைபிலிட்டிஸ் எல்லாம் ப்ரைவேட்டைசேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ரயில்வே இன்கம் இருக்குது, அது வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணி தான் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸை மேலே கொண்டு வந்து. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் வந்துச்சுன்னா இதை பேசிக்கிட்டே போனால் நிறையா பாயிண்ட் இருக்குது. அது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி போகும்போது கடன் சுமைன்னு வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பீப்புள் ஒரு கட்டத்தில் வந்து இண்டிவிஜுவல் பீப்புளாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க கையை தூக்கிறாங்க. அப்போ இண்டிவிஜுவல் கையை தூக்குனா பிரச்சனை இல்லை. ஒரு கம்பெனி கையை தூக்கிட்டாங்கன்னா அவங்கள நம்பி ஒரு 1000 எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களுக்கு வேலை போயிடும். அவங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா, முதல் நாள் முறைக்கும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட காசு இருந்துச்சு. மறுநாள் வேலைக்கு போயிடுச்சு, காசு இல்லை. அப்போ அவங்களால ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, அவங்களால பேசிக் திங்ஸ் பண்ண முடியாது. அப்போது அவங்கள நம்பி அந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணக்கூடியவருக்கு பிஸ்னஸ் போயிடும். ஸோ டோட்டல் எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதனால் அவர் அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, தேவைப்படும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவோம், தேவைப்படும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருவோம். இப்போ என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து லோவாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ இன்னைக்கு ஓவரால் குளோபலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப லோவில் இருக்குது. எல்லாருமே வந்து எல்லா கண்ட்ரியும் கம்பேர் பண்ணுவோம், லோ இந்தியாவும் இருக்கட்டும், இப்போ யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி, பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் ஜிடிபியோட அதிக கடன் சுமையும் வச்சுருக்காங்க. இப்போது இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினாதான் ப்ரைவேட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் கவர்மெண்ட்டுக்கு வரும். அப்போ ப்ரைவேட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் கவர்மெண்ட்டுக்கு வரணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நிறைய பிஸ்னஸ் அடிக்கொட்டுரும். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள், டேரிஃப் ஏற்றுறது, டாக்ஸஸ் ஏற்றுறது அப்படிங்கிற ஃபண்டெல்லாம் வாங்குறோம். இந்த ஒவ்வொரு கனெக்ஷன்ஸாக கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த 75 to 100 years அப்படிங்கும்போது
1929 அப்புறம் 2029 மிகப்பெரிய கரெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பிளாக் எழுதிருந்தோம். அப்போ எழுதும் போதே ஒரு வார்த்தை அதை சொல்லியிருந்தோம். என்னன்னா, இதை நீங்கள் வந்து பயமாக பார்க்காதீங்க, பயமுறுத்துற மாதிரி பார்க்காதீங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வண்டியில் 2 வீலரில் ஸ்பீடாக போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தூரத்தில் ஒரு பள்ளம் இருக்குது, அது தெரியாமல் போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ யாராவது ஒருத்தவங்க நீங்கள் வண்டி ஸ்பீடாக போயிட்டு இருக்கீங்க, ஆப்போசிட்டில் வரவர் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, இங்கே பள்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பள்ளம் இருக்குது, பள்ளம் இருந்தாலும் இல்லாட்டி நீங்கள் ஸ்லோவாக போவீங்களா? அது கேர்ஃபுல்லாக அணுகுவோம். அந்த மாதிரி தான் இதை பார்த்துக்கணும். இது கன்ஃபார்மாக வரும்னு நம்ம பேசலை, வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி தான் அந்த பிளாக்ல எழுதி இருந்தோம். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி நேரத்தில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்திலே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட தந்தைனா வாரன் பஃபெட்னு சொல்லலாம். வாரன் பஃபெட் உருவானதுக்கான காரணமும் அந்த கிராஷ் தான். ஏன்னா 1929 மார்க்கெட் கிராஷ் நடந்திருக்கு, 1931 வாரன் பஃபெட் பிறந்திருக்காரு. ஸோ அவர் 13 இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ஒரு 13வது வயசுலேயே 17வது வயசுலேயே பண்ணுறாருன்னு. 13வது வயசுலேயே பண்ணியிருக்காரான்னு தெரியாது. பட் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அவங்க அப்பா வந்து புரோக்கராக இருந்திருக்காரு, அதனால அவருக்கு அதை பற்றின அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து பேபி மார்க்கெட்டாக இருந்திருக்கு யூஎஸ் மார்க்கெட். ஏன்னா கொலாக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போது யார் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஏறி இருக்கும். அப்போது அதில் ஒருத்தவர் வந்து லாங் டேர்ம் விஷனரியாக இருந்தனால அன்றைக்கி அவர் காம்பவுண்டிங் எஃபெக்ட் எல்லாமே எஃபெக்டில் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட தந்தையாக இருக்காரு. கரெக்டாக. அப்போது அடுத்த ஒரு கிராஷ் வந்துச்சு அப்படின்னா பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இப்படி ஒரு கிராஷ் வரப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறோம். ஓகே. இந்த ஒரு பாயிண்ட்ல நாங்கள் பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் இருக்கு. அந்த கரெக்ஷனே டிப்ரெஷன் அளவுக்கு இருக்குமா, இல்லை அடுத்தும் ஒரு டிசிஷன் மாதிரி வந்துட்டு வருமா அப்படிங்கிறது அடுத்தடுத்து நமக்கு தெரியணும். பட் அடுத்த நியர் டேர்மில் 5 to 10 இயர்ஸில் மிகப்பெரிய பொருளாதார இறக்கம் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேபி அது ரிசெஷனாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் வந்து இருப்பாங்களே, அவங்களுக்கு இதை கேட்குறப்ப இன்னும் பயமாக தான் இருக்கும், அதை எப்படி அணுகிறதுன்னு தெரியாது. நீங்கள் சொன்னால் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் மறுபடியும் வருதுன்னா யாருக்குமே அது எப்படி அணுகிறதுன்னு தெரியாது. ஸோ அவங்க எப்படி வந்து இதை வந்து கைட் பண்ணுற மாதிரி நீங்கள் தான் சொல்ல முடியுமா? ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, அதே மாதிரி ட்ரேடர் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி. ஓகே. ஸோ ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் 2 வகையான இன்வெஸ்டர். ஒருத்தவங்க லம்சம் இன்வெஸ்டர், இன்னொருத்தவங்க எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபியில் போகிறவங்க பயப்பட தேவையில்லை. ஓகே. ஏன்னா வந்து இப்போ நான் ஒரு ஸ்டாக் வந்து நேற்று பார்க்குறேன் 100 ரூபாய்க்கு இருக்குது, இன்றைக்கி 80 ரூபாய்க்கு இருக்குன்னா, நான் எஸ்ஐபியில் வந்து நேற்று 100 ரூபாய்க்கு வாங்கினா இன்றைக்கி 80 ரூபாய் கிடைச்சாலும் எனக்கு 80 ரூபாய் கிடைச்சாலும் சரி, 20 ரூபாய் கிடைச்சாலும் சரி, எனக்கு பெனிஃபிட் தான், திருப்பி ஏறப்போகுது. ஓகே. எஸ்ஐபியில் போகிறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ அதே மாதிரி லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறவங்க ஒரு 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 மெச்சூரிட்டி வேல்யூ நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்னா வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஓகே. ஏன்னா வந்து ஒரு கரெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா லம்சம் அமௌண்ட்டாக இவ்வளோ நாள் ஒரு 10 வருஷம் பண்ணியிருப்பாங்க, எஸ்ஐபியில் ஒரு நல்ல வேல்யூ வந்திருக்கும், அதை ரீடீம் பண்ணிவிட்டு எஸ்ஐபி இப்போ எஸ்ஐபி ஒரு வேல்யூ போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணுறோம். அந்த லம்சம் வேல்யூ எடுத்து கேஷாக வச்சுக்கணும், அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் இறங்கும் போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது, வாங்கிக்கலாம். அது ஒன்று. லம்சமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து ரொம்ப கிளியராக வச்சுக்கணும். என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லம்சம்னு வரும்போது அட்லீஸ்ட் அவங்க ஒரு விஷயம் வச்சுக்கணும். என்னென்னா ஒரு 10 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா 10 இயர் தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த 1 இயரில் எதையுமே பார்க்கக்கூடாது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த லம்சம் மைண்ட் செட்டில் வரவங்கள்ட்ட அதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னா, ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனி, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே. அண்ட் ஃபண்டமெண்டலி என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எக்கனாமி தான் இங்கே எல்லாமே. பொதுவாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, கீழே எக்கானமி, அதுக்கப்புறம் செக்டார், அதுக்கப்புறம் கம்பெனி. ஓகே. இங்கே நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியாக இருக்கலாம், செக்டார் வீக்காக இருந்து எக்கனாமி வீக்காக இருந்தால் பேஸ்மெண்ட் ஆடுனுச்சுன்னா மொத்தம் கொலாப்ஸ். கரெக்டாக. அப்போது எக்கனாமிக்கல் நியூஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்வெஸ்டராக எக்கனாமிக்கல் நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிராஷ் வர வரைக்கும் லம்சமில் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். இல்லை முத்தோ அது வந்து கிராஷ் எப்போ வரும் அப்படின்னா இட்ஸ் டேக் டைம். ஓகே. ஸோ வந்து ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வியூ சார்ட்டில் காட்டணும். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 15 to 20% அவங்களுக்கு ஒரு ரேலி இருக்குது. ஓகே. அவங்க ரேலி கொடுக்குறதுக்கு நம்ம கிராஷ் இல்லை. ஸோ அப்போது வந்து அவங்களுக்கு அந்த 15 to 20% டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கிராஷ் இருக்குது. சரி, இந்தியன் மார்க்கெட்டுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் என்ன கோரிலேஷன் அப்படின்னா, என்ன தான் நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்தாலும் பேபி மார்க்கெட்டாக இருந்தாலும் பாப்புலேஷன் வைஸ் கம்மியான பாப்புலேஷன் பீப்புள் உள்ள என்ட்ரான பர்சனாக இருந்தாலும் நம்ம டிபெண்டபிள் மார்க்கெட். ஓகே. இங்கே மெஜாரிட்டி அங்கேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி
அவங்களுக்கு வந்து அங்கே செல் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ட்ரிகர் ஆகும். அங்கே பை ஆகுதுன்னா இங்கே பை ஆகாது. அங்கே செல் ஆஃப் ஆகுதுன்னா இங்கே கண்டிப்பாக செல் ஆஃப் ஆகும். ஓகே. ஸோ அதனால் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இன்னும் செல் சைடு வரல. கண்டிப்பாக செல் சைடு வரப்போ நம்ம ஜெபுவில் கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ கொடுப்போம். மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு. அது வரைக்கும் ட்ரேட் பண்ணுறவங்க, இன்வெஸ்டராக இருக்கவங்க கொஞ்சம் தைரியமாக ஒரு ப்ராஃபிட் பார்க்குறீங்களா, எக்ஸிட் ஆகிடுங்க. ப்ராஃபிட் பார்க்குறவங்க எக்ஸிட் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் F&Oக்குள்ளே போகாமல் ஈக்விட்டிக்குள்ளே போடுறது ரொம்ப நல்லது. அது ஜென்ரலாகவே சொல்கிறது பண்ணிக்கலாம். இப்போ F&O ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் எப்போ வந்து சைட்வேஸில் போகுதோ அப்போ தான் அவங்க வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவாங்க இல்லை ஃபியூச்சர்ஸில் செல் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. அந்த மெத்தடுக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த ரேண்டமாக நம்ம வந்து ஜென்ரலாக அவங்க இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கேபிட்டல் வாஷ் அப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ட்ரேடராக இருந்தாலும் சரி, யூஎஸ் மார்க்கெட் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிற வரைக்கும் அவங்க இப்போ பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கலாம். ஒன்ஸ் யூஎஸ் மார்க்கெட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, அவங்க ஒரு டர்ன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மொத்த பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு திருப்பி கிராஷ் அப்போ வாங்கிக்கலாம். அது வந்து ரிசிஷனாக இருந்தாலும் சரி, டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி. சரி, இப்போ வந்து அதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை எப்படி இருக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. பட் இப்போ வாரன் பஃபர் மாதிரி அது வாய்ப்பாக வந்து எப்படி பயன்படுத்துறது சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ இந்த முன்னெச்சரிக்கைன்னு வரப்போ நான் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிக்கிறோம். மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை அப்படிங்கிற விஷயம் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு கரெக்ஷன் வருங்கிறத நம்ம மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அப்போது அப்படி அந்த கரெக்ஷனுக்கு வரப்போகிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோல் இருக்கும், டார்கெட் இருக்கும். நான் ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகிறேன்னா எனக்கு இந்த பர்சன்டேஜில் வெளியில் வரேன்னு நம்ம மைண்ட் செட்டில் இருந்திருப்பேன். ஆனால் அந்த 3% வரும்போது நம்ம வெளில வர மாட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இன்னும் கொஞ்சம் மேலே அதெல்லாம் கட் பண்ணிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம டார்கெட் எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் நம்ம அனலைஸ் பண்ண டார்கெட் வந்துருச்சுன்னா எக்ஸிட் ஆகிறது ரொம்ப நல்லது. ஓகே. இது ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஹெட்ஜிங் டூல் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா மெட்டல்ஸ் தான். கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இந்த இதில் வந்து ஃபிசிக்கலாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்த அதுக்காக தான் நம்ம அந்த கோல்டுக்கும் சில்வருக்கும் பிளாக் எழுதணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு 3,950 4,000 இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த டார்கெட் 7,000 சொல்லியிருக்கோம். அப்புறம் 7,000 ரீச் ஆனதுக்கப்புறம் இன்னொரு யூடியூப் சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருவோம். 7,000 ரீச் ஆயிடுச்சு. அடுத்த டார்கெட் கேட்டிருந்தாங்க 10,500 கொடுத்துருந்தோம். இப்போ 10,500 அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி சில்வரை பற்றியும் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல் வந்து கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கும், ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணுவான். லாங் டேர்முக்காக அப்படி பண்ணிக்கக்கூடாது. இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குது, மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுருக்கீங்க, இல்லை ஈக்விட்டியில் வச்சுருக்கீங்க, எனக்கு என்னமோ ஒரு கரெக்ஷன் வர மாதிரி தோணுதுன்னு நினச்சிங்கன்னா லிக்விடேட் பண்ணிட்டு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வைங்க. ஓகே. மார்க்கெட் இறங்கும்போது இது அப்ரிஷியேட் ஆக தான் செய்யும். உங்களுக்கு அந்த கேபிட்டல் ஹெட்ஜ் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு ஹையரில் வந்ததுக்கப்புறம் அங்கே பார்ஷியல் புக்கிங் பண்ணிட்டு திருப்பி இங்கே அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே சார். ஸோ எப்போவுமே வந்து இந்த ஷேர் மார்க்கெட் உங்களை ட்ரேடிங் பற்றி பார்க்குறப்ப அது ஒரு கேம்பிளிங் தான் சொல்லிட்டு ஒரு விஷயம் எப்போவுமே இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது அந்த மாற்றம் ஏற்படும் நினைக்கிறேன். அதை பற்றியான சிந்தனையே வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எப்படி அந்த கிரேட் டிப்ரெஷன் நடக்கிறதோ இல்லைனா ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணி ஒரு ஏதோ ஹிஸ்ட்ரி லெசன் மாதிரி தான் இருந்துச்சு சார். பட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் இந்த கோல்டு அண்ட் சில்வர் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.